பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியானோர் நம்ம இடத்துல வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, பரிசுத்த ஆவியானோர் நம்ம இடத்துல வரும்பொழுது அற்புதம் நடக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து மாத்திரம் தான் நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். நமக்கு எது தேவையோ அதை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவர் வரும்பொழுது, அவரோட அபிஷேகம் வரும்பொழுது நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு. நம்மளால் முடியாது, ஆனால் அந்த அபிஷேகத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ வரும்பொழுது ஒரு ஃபுல் பேக்கேஜோட ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்மக்கிட்ட வருகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பர்டிகுலராக அந்த ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம். அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சமாதானத்திலேருந்து சந்தோஷத்திலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அழைகிறோம். அப்போது நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவியானவர் வரும்பொழுது என்ன விதமான மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது சில காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட இந்த வீடியோஸ் எல்லாமே சேனலில் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆதியில் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் தான் படைக்கிறார். ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணிக்கிறது, அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஏவாளை பார்த்து என்ன செய்கிறாங்க, இதை நீங்கள் சாப்பிட்டீங்க, இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, தேவர்களை போல் ஆவீர்கள்னு சொன்ன உடனே அதை என்ன செஞ்சுறாங்க, இவங்க நம்பி அதை என்ன செய்கிறாங்க, வாங்கி பழத்தை சாப்பிட்றாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டோன்னே அவர்கள் நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோங்கிறத உணர்றாங்க. அப்போது அவர்கள் அதற்கு முன்பாக வரைக்கும் ஆவிக்குரிய தன்மையோடு தான் என்ன செஞ்சுருக்காங்க இருக்காங்க. அதனால தான் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்ததை அவங்க என்ன செய்யலை, உணரலை. ஆனால் அவருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஐயோ நம்ம நிர்வாணியாக இருக்கிறோங்கிறத என்ன செய்கிறாங்க, உணர்கிறாங்க. அப்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த பாவத்தின் விளைவாக என்ன செய்கிறாங்க, ஆவிக்குரிய தன்மை இழந்துடுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாவமான சரீரத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பூமியில் பிறக்கிற எல்லோருமே மாம்சமான அந்த பாவமான சரீரத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பூமிக்கு வருகிறோம். அப்போது மறுபடியும் நம்ம அந்த ஆவிக்குரிய தன்மையை பெறணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, மரித்து சிலுவையில் என்ன செய்கிறாரு, அவர் தன்னோட ஜீவனை கொடுத்து என்ன செய்கிறாரு, உயிரோடு எழுப்புறாரு. மறுபடியும் பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்பொழுது நம்ம இழந்த அந்த ஆவிக்குரிய தன்மையை நம்ம பெற்று நம்மளை பரிசுத்தமாக நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே பாருங்கள், நமக்கு எவ்வளோ விடுதலைகள் கிடைக்கிறது. இந்த பாவமான சரீரத்திலிருந்து முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை, மரணம், நியாயப்பிரமாணம், பாவிகளுக்காக விதிக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். அதற்கு கீழ்ப்படியலைன்னா சாபம். அப்போது இந்த பாருங்கள், இத்தனை காரியங்கள்லேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கும். இது குறித்து வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க டீப்பான ஒரு ஆழமான சத்தியம் வேணும்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இத்தனை காரியங்கள்லேருந்து விடுதலை பெறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே இவ்வளோ ஒரு விடுதலை கிடைக்கிறதே. அப்போ இன்னும் அவரை ஃபாலோ பண்ணி வரும் பொழுது நம்ம எப்படி ஒரு பூரணமான ஒரு வாழ்வுக்குள்ளே வருவோம், அதை குறித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசிக்கணும். அப்போ ஏன் இதெல்லாம் நம்ம உணரலை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ரெண்டாவது, முதல்ல ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரு மனிதன் ஆவியில் பிறக்கிறான் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா உணரணும். நான் ஆவியில் புதிதாக பிறந்திருக்கேன். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு புதிய மனிதன். என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அந்த பாவத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எதிர்த்து நிற்கணும். அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாங்க, கொடுக்கப்படுகிறாங்க. அப்போ ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது நம்ம இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒழுங்கு கிரமம் மாற்றுவார். அப்போது அவங்க நிறைய விடுதலை, நிறைய காரியங்கள் சுத்திகரிப்பு நடக்கும், விடுதலை நடக்கும், அற்புதம் நடக்கும், பல விதமாக அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு சில காரியத்தை மாத்திரமே எதிர்பார்த்திருக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போது நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருகிறதுங்கிறத உணர்ந்தோன்னா தான் நம்ம பூர்ணப்பட்டு பரலோகத்துக்கு நேராக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா போக முடியும். அதனால் பரிசுத்த நம்ம ஆவியில் பிறந்திருக்கிறோங்கிற முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். அப்போ எத்தனை காரியங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் ஞானஸ்தானத்திலாங்கிற ஒரு நினைவு நமக்கு என்ன செய்யணும், வரணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், அவர் வரும்பொழுது நமக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பூமி எப்படி இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, இருள் இருக்கிறது, தேவ ஆவியானவர் அதன் மேல் என்ன செய்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ முதல்ல
முதல்ல தேவன் என்ன செய்கிறார், வெளிச்சத்தை உண்டாகுன்னு வார்த்தையால் சொல்கிறார். வார்த்தையால் சொன்ன உடனே வெளிச்சம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. அதே ஆதியாகமம் 4வது வசனத்தில் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்போ முதல்ல தேவன் என்ன செய்கிறார், இருளையும் வெளிச்சத்தையும் என்ன செய்கிறார், வெவ்வேறாக என்ன செய்கிறார், பிரிக்கிறார். அப்போ முதல்ல அவர் ஒழுங்குபடுத்துகிறார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்து கொள்ளணும். முதலாவது வார்த்தையை கொண்டு, அதாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிற வார்த்தையை தான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா பயன்படுத்தி வெளிச்சத்தையும் என்ன செய்கிறார், இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்போது தேவன் என்ன செய்கிறார், ஒழுங்குபடுத்துகிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்த உடனே நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இருளையும் ஒளியையும் நம்மளிடத்தில் என்ன செய்வாங்க, வெளிச்சத்தையும் தனித்தனியாக முதல்ல என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. ஒளிங்கிறது அவர் தான், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறார், வருகிறார். அவரோட வசனம் தான் நமக்கு என்ன செய்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. இப்போது தேவன் நம்மளிடத்தில் ஆவியானவர் நம்மளிடத்துல வந்த உடனே நம்ம ஆவியில் பிறந்திருக்கோம், அதனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அப்போ ஆவியில் பிறக்கிறதுக்கு முன்பாக எந்த வயதில் ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், அப்போ அதற்கு முன்பாக அத்தனை வருட காலங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் சில பழக்க வழக்கங்கள் இந்த பாவமான இந்த மாம்ச சரீரத்தில் நம்ம செஞ்சுருப்போம். அப்போ முதல்ல அதையெல்லாம் தேவன் நம்மளிடத்துல என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல அந்த இருளெல்லாம் என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. அப்போ அந்த வெளிச்சம் வந்த உடனே முதல்ல என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த இருளெல்லாம் அந்த பிசாசை என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பழைய பாவ சுவாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஒரே நாளில் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் நமக்குள்ளே வர 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 என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஒருவேளை இந்த விஷயத்தை நம்ம இன்னும் உணராது இருந்திருப்போம் என்றால் இப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது ஆவியில் பிறந்திருக்கேன், பரிசுத்த ஆவியான இடத்துல வருகிறார். அப்போ என்னோடய பழைய பழக்கத்தில் என்ன செய்யணும், விட்டு நான் மாறணும். நான் மாறியிருக்கேனா, மாறலைன்னா எதில் குறைப்பட்டிருக்கோம், ஆவியானவரோட நெருங்கி நம்ம என்ன செய்யணும், அந்த பழக்கத்தை மாறுறதுக்கு கிருபை கேட்போம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வேதத்திலேயே இன்னும் சில வசனங்கள் எடுத்து தியானிப்போம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அடுத்து பாருங்கள் யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலுங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இப்போது அது வார்த்தையினால தான் தேவன் இருளையும் என்ன செய்கிறார், வெளிச்சத்தையும் என்ன செய்கிறார், வெவ்வேறாக பிரித்தார். அதே வார்த்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்தில் வருகிறார். அப்போது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கக்கூடியது, அந்த ஒழுங்கின்மையாய் வெறுமையாக இருளாக இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா மாற்றுவார். அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அவரோட அபிஷேகம் அவரோட வரும்பொழுது நமக்குள்ள சுத்திகரிப்பு நடக்குது, நம்மளுடைய பழைய சுவாபங்களில் மாற்றங்கள் நடக்குது. அப்போ ஒழுங்குபடுத்துகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் முதலாவதாக. அடுத்ததாக யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போது அந்த ஜீவன் தான் நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒளியாக இருக்கிறது. அப்போ அவர் வந்துட்டார்னா பரிசுத்த ஆவியானவர் ஒளியாக வந்து கேட்ட பிறகு அது என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போது நம்மளோட பழைய பாவம் சுவாபங்கள் எதுவுமே நமக்கு என்ன செய்யும், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதுலேருந்து செய்வோம், அது இருளானது என்ன செய்யாது, பற்றி கொள்ளாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா, இருளில் தான் இருக்கிறோமா இன்னும், இல்லை நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, நம்மளே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நிதானித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம இன்னும் இருளில் இருக்கோம்னா ஒளி நமக்குள்ளே தான் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவரோட ஐக்கியம் இல்லை, அவரோட நம்ம நெருங்கலை, அவரோட நம்ம என்ன செய்யலை, கனெக்ட் ஆகலை. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாறணும். அப்போது நம்ம ஆவியானவர்கிட்ட கிருபை கேட்கணும். ரெண்டாவது இந்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கா, நீங்கள் வெளியிலலாம் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவர் எங்கே, நமக்குள்ளே தான் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். இப்போ பாருங்களேன், ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார், மனிதனை நமது ரூபத்தின்படியும் சாயலின்படியும் உண்டாக்கும்னு சொல்லி தான் மனிதன் என்ன செய்கிறார், படைக்கிறார். ஆனால் அங்கே பிசாசு என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆவீர்கள். உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ நம்ம தேவர்களை போல் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த கனியை வாங்கி சாப்பிட்றாங்க, மாம்சத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. ஆனால் அவர்கள் தேவர்களை போல தான் இருந்தாங்க. ஆல்ரெடி தேவன் படைக்கும் பொழுதே நம்மளை என்ன செஞ்சார், அப்படி தான் இப்போ கூட தேவன் நமக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை உணராது அறியாது இன்னும் அதையோ என்னால் இந்த சுவாபத்தை மாற்ற முடியல, என்னால் இதை விட முடியல. ஆனால் நம்மளால் முடியாது, அவர்கிட்ட கேளுங்க, கிருபை கேளுங்க. கிருபை கேட்கும்போது அது மாறும், அந்த ஒளி வர வர அந்த இருள் என்ன செஞ்சுட்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், விடுதலைக்காக தேடி என்ன செய்கிறோம், அலைகிறோம். ஆனால் அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். பிசாசு என்ன செய்கிறான்னா இதெல்லாம் நமக்கு இந்த சத்தியத்தைலாம் மறைச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு தான் வசனம் சொல்கிறது, ஓ இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நமது கண்களை என்ன செஞ்சிருக்கான், குருடாக்கி வைத்திருக்கிறான். அதற்கு தான் பவுல் சொல்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அப்போது அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரும் பொழுது ஓ அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போது நாம் என்ன செய்கிறோம், இருளானது பற்றாது. அப்போ
வசனத்தின்படி நம்ம மாறணும், அவரோட ஐக்கியம் வைக்க வைக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவாபம் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாறும். இந்த கான்சியஸ் நமக்கு வேணும், இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஏன் இதெல்லாம் தெரிந்தும் இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, ஆனால் நம்ம ஏன் வந்து இதை உணராது இருக்கோம்னா, இந்த கான்சியஸ் நம்மக்கிட்ட இல்லை. இந்த விசுவாசம் எதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அது எல்லாம் தான் நமக்கு கூட. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் வேதத்தில் இப்படியெல்லாம் இருக்கா, அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இப்படியெல்லாம் மாறிடுமா, நம்ம மாறலைன்னா அப்போ தேவனை கூட நம்ம என்ன செய்யணும், அந்த ஐக்கியத்தை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஹியூமன் ஸ்பிரிட், அவரோட ஸ்பிரிட் ரெண்டு என்ன செய்கிறது, ஒரே ஆவியாக மாறுகிறது. அதுக்கடுத்து 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அப்போது இது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. நம்ம சரீரம் நமக்கு சொந்தம் கிடையாது, அவர் தங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஆலயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். அடுத்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஒருவேளை நம்ம ஏதாவது மறுபடியும் பாவம் செய்தோம்னா அது நம்மளை தேவன் என்ன செய்வார், அது நம்ம என்ன செய்வார், தண்டிப்பார். அப்போ நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவரோட ஐக்கியம் வைக்கணும், அதிக நேரம் ஜெபிக்கணும், அவரோட செலவிடணும். பாருங்கள் 2 கொரிந்தியர் 13:14 வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். அப்போது நம்ம மற்ற மனிதர்களோட ஐக்கியம் வைக்கக்கூடாது, அது மற்ற இடத்துல ஐக்கியம் வைக்கக்கூடாது, அதுபோல் தேவனோட ஐக்கியம் வைக்கணும். அவரோட நெருங்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட அந்த ஐக்கியம் நம்மளை என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஜெபிக்க வைப்பார். அப்புறம் நம்மளை என்ன செய்வார், பழக்க வைப்பார். அடுத்து பாருங்கள், யோவான் 16:8 வசனம் சொல்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவரோட ஐக்கியம் வைக்க வைக்க அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து என்ன செய்வார், நமக்கு உணர்த்தி வைப்பார். எதெல்லாம் பாவம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நீதி செய்யணும், நியாய தீர்ப்பு, இதெல்லாம் குறித்து கண்டித்து உணர்த்த ஆரம்பிச்சிருவார். அப்போ பாவத்தை உணர்த்தின உடனே ஐயோ நான் பாவின்னு அவரிடத்துல மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட உதவி கேட்கணும். அதையும் நம்மளால் விட முடியாது, உணர்த்தப்பட்ட உடனே பாவத்தை நம்மளால் விட முடியாது. அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். பாருங்கள் ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஜெபிக்கும் போது அவர் அந்த கிருபையை நமக்கு என்ன செய்வார், அதுலேருந்து வெளியில் வரதுக்கு கிருபை கொடுப்பார். எப்படி ஜெபிக்கணுங்கிறதே அவர் என்ன செய்வார், பின்பகுதியில் அந்த வசனத்தோட பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி ஜெபிக்கணுங்கிறதே அவர் என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். அப்போ அவரோட ஐக்கியம் வச்சு அதிக நேரம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி ஒப்புவித்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர உதவி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது முதல்ல ஐக்கியம் அவரோட வைக்கணும். அப்போ சுத்திகரிப்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒப்பு கொடுக்க வைப்பார். மனம் திரும்பி நான் தவறு செஞ்சுட்டேன்றது ஒப்பு கொடுக்க வைப்பார். அடுத்து என்ன செய்வார், உதவி செய்வார், அதுலேருந்து வெளியில் வர கிருபை தருவார். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம அதுக்கு பிறகு நம்மளோட வேதத்தை வாசிக்கிற முறையில் ஜபத்தில் மாற்றம் வரும், வேத வாசிக்கிறதுல ஒரு மாற்றம் வரும், உருவாக்குவார். நிறைய விஷயங்கள் உடைப்போம் இல்லையா, அந்த இருளெல்லாம் மாறலாம், அப்போ நிறைய உருவாக்கப்படுவோம், விடுதலை கிடைக்கும். ஆவியோட அவர் வரும்பொழுது எல்லா விதமான வரங்களோடு கனிகளோடு வருகிறார். அப்போ அது எல்லாம் நமக்குள்ள என்ன ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவை போல் கடைசியாக நம்ம என்ன செய்வார், வாழ கிருபை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இத்தனை விதமான மாற்றங்கள் இருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்லை, அடுத்த ஆவிக்குரிய அனுபவங்களான ஆவிக்குள்ளாகுதல், மறுரூபமாகுதல், அந்த மாதிரி அனுபவங்கள், யோவானு கொடுக்கப்பட்ட அனுபவங்கள், தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் மாதிரி நம்மளையும் கர்த்தர் என்ன செய்வார், அனுபவங்கள் கூட நடத்துவார். இதை குறித்து இன்னும் வர நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை குறித்து டீப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஆமேன்.